நான் காலண்டரை பார்த்தாவே ஏதோ ஒன்று நம்பிக்கையாக ஏதோ ஒரு வார்த்தையாவது அதில் இருக்குது. இப்போ ஏஎல்பிங்கிறத நான் எப்படி அதை பயன்படுத்துறது, அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? இன்றைக்கி தனுசு ராசின்னு போய் பார்த்துருவோம், பொறுமைன்னு பார்த்துருவோம். காலையில் ஒருத்தன் நம்மளை பொறுமையாக இழக்க வச்சுருவோம், அப்படியே கொடுமையாக இருக்கும், அதுக்கு முன்னுக்கு பின் முரணாக இருக்கும். இது ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு நிகழ்வாக இருக்குது. சந்திரதசன் பொதுவாக நடந்தாலே மனம் ஒரு ஆசிலேஷனில் ஒரு விஷயத்த மேலே கீழே ஏற்ற இருக்குமா இருக்கும். ஆணுக்கும் பொருந்தல பெண்ணுக்கும் பொருந்தல, இங்கேயும் ரெட்டாக இருக்குது இங்கேயும் ரெட்டாக இருக்குது. அப்படின்னா அப்போ 2015 நீங்கள் பொருத்தம் இல்லாமல் சண்டை போட்டிங்கல்ல, அப்போ 2024 நீங்கள் சேர்ந்துருப்பீங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்துங்க. இந்த திசைக்கு நீங்கள் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? இப்போ திசையோட நட்சத்திரத்தையே நீ இருக்கல, நீ 10 பொருத்தம் வேண்டான்னு ஒரு பக்கம் சொல்றீங்க, 10 பக்கம் போவேன்னு சொல்றீங்க. நீங்க 2 பேருக்குமே இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா அப்புறம் மக்கள் என்ன பண்ணும்? திருமண பொருத்தத்துக்கு தசை தேவையில்லைன்னு சொன்னீங்கல்ல சார், தசை பார்க்க மாட்டோம், ஏஎல்பியில் பார்க்க மாட்டோம்னு சொன்னீங்க. இப்போ சந்திரன் திசை இதெல்லாம் சொல்றீங்களா, அப்போ திசைங்கிறது எதுக்காக பயன்? இப்போ நாங்கள் பொதுவாக இப்போ பொதுமக்கள் இன்னமும் தசா பொருத்தம்னு பார்க்குறாங்க. தசாபதியோட அமைப்பு இருக்கான இருக்குது. நாங்கள் நட்சத்திரங்களுக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்போம். இந்த நட்சத்திரங்கள் தான் தசா பொருத்தம்னு சொல்கிறது, வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு மேசராசியில் நீங்கள் பிறந்திருப்பீங்க, சந்திரதசை நடந்துச்சுன்னா அங்கே ரோகி நட்சத்திரம் தான் உங்களை இயக்கும். அது ரோகி நட்சத்திரம் இயக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களை அறியாமல் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க, சங்கடப்படுவீங்க. சந்திரன் 8ல் இருக்குன்னா சங்கடப்படுவீங்க, சந்திரன் 5 இருந்துச்சுன்னா குதூகலமாக இருப்பீங்க. அப்போ தசாபதிகளை விட நாங்கள் 4 வருஷ காலம் நாங்கள் தசாபதியை தனியாக எடுத்திருப்போம். நீங்கள் சொல்கிற தசா வேறு, நாங்கள் சொல்கிற தசா வேறு. அந்த மாதிரி இது ஒரு குறிப்பிட்ட இது கொஞ்சம் புரிதல் இப்போ தான் விழிப்பு நிலைக்கு வருது. அதோட்டு இங்கே சந்திரனுடைய தசா காலங்கள் 4 வருஷம் 5 மாதம் 10 நாள், இனி விம்சோத்தரி தசா வருஷங்கள் 10 வருஷம் அப்படின்னு இருக்குது. அதோட்டு இதுக்கும் உள்ள வித்தியாசங்கள். சந்திரதசன் பொதுவாக நடந்தாலே மனம் ஒரு ஆசிலேஷனில் ஒரு விஷயத்த மேலே கீழே ஏற்ற இருக்குமா இருக்கும். ஒரு முடிவை தெளிவாக எடுக்க மாட்டாங்க, ஒரு முடிவை தெளிவாக எடுக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் தவறாக தான் இருக்கும். அதோட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை எப்படி தண்ணி எப்படி ஆடிக்கிட்டே இருக்கும், ஒரு முடிவே எடுக்க முடியாதுல்ல. சமதளமாக இருக்கிற மாதிரி இருக்கும், கிட்ட போய் பார்த்தீங்கன்னா தண்ணி இப்படி 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 தலை தட்டிக்கிட்டே நிற்கும். அதுமாரி தான் மனம் என்ன பண்ணும், இவங்களுக்கு மூளையோட செயல்பாடு என்ன பண்ணும், திட்டமிடுதல் கரெக்டாக திட்டமிடும். செயல்படுத்துறது 6 மணிக்கு போகணுங்கிறத திட்டமிடும், ஆனால் 6 மணிக்கு இது என்ன பண்ணும், போகாது. அதுதான் இது செயல்படுத்துறதில் அந்த சந்திரன் தான். அதற்கு கொஞ்சம் காலம் கவனமாக நம்ம கையாளணும். இப்போ 6 மணிக்கு போகணுங்கிறது திட்டமிட்டா, அப்போ இங்கே 5 மணிக்கு கிளம்பணும். 5 மணிக்கு எழும்ப விடாது, செயல்படுத்த விடாது. எல்லாம் பிளான் நல்லா போடுவாங்க, செய்ய மாட்டாங்க. சந்திர தசையில் இதுதான் நடக்கும், இப்படி தான் நடக்கும். அதாவது திருமண பொருத்தத்துக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய அமைப்புகள் நட்சத்திர புள்ளிகளை வச்சு தான் பார்க்குறோம். அது இப்போ ரோகிணி நட்சத்திரம் போகணுச்சுன்னா எப்போ எப்படி இருக்காரு, சந்திரன் எப்படி இருக்காரு அப்படின்னு பார்ப்போம். சார், இப்போ நீங்கள் பாரம்பரிய ஜோதிடத்துலேருந்து முற்றிலும் வேறுபட்டது தான் ஏஎல்பின்னு சொல்கிறீங்க. இப்போ பாரம்பரிய ஜோதிடம்ங்கிறது சின்ன வயசுலேருந்து கேள்விப்படுறாங்க. போய் ஒரு ஜோதிடரை பார்க்க முடியலனா கூட நான் காலண்டரை பார்த்தாவே ஏதோ ஒன்று நம்பிக்கையாக ஏதோ ஒரு வார்த்தையாவது அதில் இருக்குது. இப்போ ஏஎல்பிங்கிறத நான் எப்படி அதை பயன்படுத்துறது, அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா எல்லாமே வேறங்கிறீங்க, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ நம்ம ஆண்டு பலன் பேசினப்பையும் சரி, நடப்பு லக்கணம் வேறு அப்படின்னு சொன்னீங்க. அது ஆப்லையும் இப்படி போய் பார்க்கணுன்னு சொன்னாலும் கூட அது வேறன்னு சொல்கிறீங்க. இப்போ பொருத்தம் பார்க்க வந்தாலும் நாங்கள் வேறு மாதிரி பார்ப்போங்கிறீங்க. இதெல்லாம் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இது பொதுவாக ஒருத்தராக இருந்து நான் சொல்கிறத விட நிறைய பேர் படிக்கணும், நிறைய பேர் ஜோதிடம் படிக்கணும். அதுக்கான வழிகள் இருக்கு. இது என்ன பொதுவாகவே இப்போ ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு படித்தா தான் அது புரியும், இல்லைன்னா அது புரியாது. இப்போ ஒரு கேள்விக்கு பதில் அப்படிங்கிறது ஜோதிடம் பார்க்குறது, என் வாழ்க்கையில் எல்லா கேள்விக்கும் பதிலுங்கிற ஜோதிடம் படிக்கிறது. இது என்னென்னா இப்போ தான் வந்திருக்கு. இவ்வளோ நாள் நீங்கள் இன்றைக்கி தனுசு ராசின்னு போய் பார்த்துருவோம், பொறுமைன்னு பார்த்துருவோம். காலையில் ஒருத்தன் நம்மளை பொறுமையாக இழக்க வச்சுருவோம், அப்படியே கொடுமையாக இருக்கும், கஷ்டம் வந்துடும், நம்ம வெளியிலே போக மாட்டோம், இப்படி அதுக்கு முன்னுக்கு பின் முரணாக இருக்கும். இது ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு நிகழ்வாக இருக்குது. இது ஒரு விதமான சந்திரன் நிலைப்பாட்டை வச்சு தான் எடுத்தாங்க. நம்ம அப்படி எடுக்கவே முடியாது. இது புதுசாக விதியை உருவாக்குறோம் அப்படின்னா, ஒரு ஜீவோ போட்டோம்னா எல்லா இடத்துக்கும் பாஸ் ஆகி வர்றதுக்கு காலம் ஆக தான் செய்யும். உடனே எப்படி நடக்கும்? டெல்லியில் ஒரு ஆர்டர் போடுறாங்கன்னா அந்த ஆர்டர் வர்றதுக்கு இப்போ 500 நோட்டு செல்லாது, 2000 நோட்டு செல்லாதுன்னு வந்துட்டுன்னு வச்சுங்களேன். 500 நோட்டு செல்லாதுன்னு எல்லா இடத்துக்கும் வந்துடும். உடனே அது வர்றதுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்குள்ளே நம்ம 500 நோட்டை மாற்றிடுவோம்ல, அப்படி தான். அதுமாரி தான் இந்த காலம். இல்லை, இப்போயாவது இந்த காலண்டரை பொறுத்த வரைக்கும் இப்போயாவது பரவாயில்ல, எல்லா காலண்டர்லேயும் ஒரே இது வருது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒவ்வொரு காலண்டர்லேயும் ஒவ்வொன்றும் இருக்கும். நம்ம ஒன்றில் பார்த்தா நன்மைன்னு இருக்கும், ஒன்றில் பார்த்தா இன்னைக்கு வெற்றின்னு இருக்கும், தீமைன்னு இருக்கும். அந்த மாதிரி வேற வேற மாதிரிலாம் வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ அப்படி தான் ஜோதிடமே அப்படி தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் சொல்கிற ஒரு ஜோதிடர் இருக்குது, அவர் ஒரு ஜோதிடர் இருக்குது, அவர் ஒரு ஜோதிடர் இருக்குது, எல்லாமே பிளவுபட்டு இருக்குது. இது இது மக்கள் முடிவு பண்ண வேண்டியது என்னென்னா, எது சரி எது தவறுன்னு முடிவு பண்ணணும். இது சரின்னு நான்
சொல்ல முடியாது, இது தவறுன்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் மக்கள் எது சரியாக இருக்கோ அதை எடுத்துக்க வேண்டிய இடத்துல மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து இதனால் பாதிக்கப்படுற யாருன்னா மக்கள் தான். ஏன்னா ஒவ்வொரு தடவை டெஸ்ட் பண்ணி இது சரியான இப்போ அச்சய இலக்கணம் பாரம்பரிய ஜோதிடத்தில் பார்த்துட்டு வந்துட்டு இது அச்சய இலக்கணம் பற்றி சரியாக தவறான்னு டெஸ்ட் பண்ணுற இடத்துல வந்தால் அவங்க வாழ்க்கையை தான் டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. அதுதான் நான் சொல்கிறேன். ஐயோ நீங்கள் 8 இருந்து நடந்து முடிஞ்ச நிகழ்வுகளை டெஸ்ட் பண்ணுங்கள். இங்கே 2020 டெஸ்ட் பண்ணுங்கள், 2016 டெஸ்ட் பண்ணுங்கள், 2015 டெஸ்ட் பண்ணுங்கள். கணவன் மனைவி பிரச்சனைன்னா 2015 அப்பா அம்மா ஜாதகத்தை போட்டு பார்த்து பெரிய மெஷர்மெண்ட்டை தான் நாங்கள் சொல்கிறோம். இது வந்து என்னென்னா இப்படி தான் இருந்துச்சு அப்படின்னா 2015 நீங்கள் போட்டாலும் அதே டேட்டா பொறுத்து அதே டைமை பொறுத்து போட்டால் இங்கே ஆணுக்கும் பொருந்தலை பெண்ணுக்கும் பொருந்தலை, இங்கேயும் ரெட்டாக இருக்குது இங்கேயும் ரெட்டாக இருக்குது அப்படின்னா அவ்வளோதான விஷயம். அப்போ 2015 நீங்கள் பொருத்தம் இல்லாமல் சண்டை போட்டிங்கல்ல, அப்போ 2024 நீங்கள் சேர்ந்துருப்பீங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்துங்க. அப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் உணர்ந்து வர வேண்டிய. ஏன்னா யுகமாக இருந்த ஜோதிடத்தை ஒரு 10-15 வருஷத்தில் 20 வருஷத்துக்குள்ளே மூர்த்திக்கு மட்டும் அப்படியே ஒரு மண்டையில் தோணுச்சு நான் சொன்னேன். கரெக்டு. அதை எப்படி எடுத்துக்குவாங்க? அவங்க நடக்க மக்கள் கொண்டாடுவாங்க. இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில் காலண்டரில் கூட இன்றைக்கி வந்து இந்த ராசிக்கு பிறகு இப்போ நாங்கள் அடுத்ததாக வந்து கணக்கு போட்டு கொடுக்கும்போது அதை வந்து உண்மையிலே காலண்டர்லையோ ஆன்லைனில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்களை கூட நிறைய அச்சய ராசி அச்சய இலக்கணம் கொண்டாந்துருவாங்க. இன்றைக்குள்ள வயசுக்கு உங்களுடைய தசாவுக்கு உங்களுக்கு தசான இப்போ வந்து மேஷ ராசி ரிஷப ராசி மிதன ராசின்னு வந்துச்சுல்ல, அதில் ஏஆர்பி மேஷம் ஏஆர்பி மிதனம்னு வந்துட்டுனா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் ஏஆர்பி மேஷம் மிதனம்னு உங்களுக்கு தெரியாது, கால்குலேஷன் தெரியாது. அதுக்கு என்ன பண்ணணும், உங்களுக்கு தசை நடக்கும், உங்களுக்கு சூரிய தசை நடக்குன்னு வச்சுங்களேன். சூரிய தசை இன்றைக்கி வந்து நல்லா இருக்குது, சூரிய தசை இன்றைக்கி நல்லா இல்லை, செவ்வாய் தசை இன்றைக்கி நல்லா இருக்குது அப்படின்னு தசா புத்திகள் கொண்டாந்துட்டா ஈஸியாக முடிஞ்சிடும். கொண்டாந்துடலாம். இப்போ ஏஎல்பியில் வந்து தசை மாறாதா சார்? மாறாது, ரெண்டும் ஒன்று தான். ஜாதகத்தில் என்ன அதே தான். என்னென்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, பிறந்த அன்னைக்கு உள்ள நட்சத்திரம் மேச ராசி அஸ்வினி நட்சத்திரம். ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம், இன்றைக்கி வயசு ஒரு உதாரணமாக 23 வயசு ஆகுதுன்னா இன்றைக்கி பரணி நட்சத்திரம் மேச ராசின்னு சொல்கிறோம், அவ்வளோதான். அதே இங்கே நீங்கள் ஒரு பிறந்த அன்னைக்கு நீங்கள் சந்திரன் என்ற நட்சத்திரத்தை நீங்கள் எடுத்தீங்க, நான் இன்றைக்கி தசா நடத்தக்கூடிய நட்சத்திரத்தை எடுத்துக்கோம், ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, பிறந்த அன்னைக்கு எடுத்துருக்காங்க. நான் இன்றைக்கி உங்களுக்கு 23வது வயசில் கமலுக்கு சுக்கிரதசை நடக்குது, பரணி நட்சத்திரம் நடக்குது, அது மேச ராசி குறிக்குது. நீங்கள் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பொருத்தத்துக்கு அஸ்வினி நட்சத்திரம் சந்திரன் என்ற ஒரு நட்சத்திரம் தான் எடுக்கிறீங்க. சூரியனுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது, சந்திரனுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது, செவ்வாய்க்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது, குருவுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது, புதனுக்கு ஒரு நட்சத்திரம், சுக்கிரனுக்கு ஒரு நட்சத்திரம், சனிக்கு ஒரு நட்சத்திரம், ராகுக்கு ஒரு நட்சத்திரம், கேதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது. இப்போ 9 நட்சத்திரம், 9 கிரகங்கள், 9 நட்சத்திரம் இருக்குது. சந்திரனுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் பொருத்தம் பார்க்குறது எப்படி? ஏன்னா சந்திரன் தான் மனசு சார்ந்த இதுன்னு சொல்கிறாங்கல்ல சார். அப்போ ஏன் லக்கணம் ஜென்ம லக்கணம்னு ஒன்று குறிக்கிறீங்க? ஜென்ம லக்கணம்னு ஒன்று ஏன் பார்க்குறோம்? ஜென்ம லக்கணத்துக்கு ஏன் வந்து ஒரு அமைப்பு இவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறோம்? அப்போ லக்கணமே குறிக்காமல் நீங்கள் சந்திரன் மட்டும் எடுத்துகிட்டு போங்க தசாபுத்தியை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா, இதில் பெரிய விஷயம். இப்போ ஒரு ஜோதிடருக்கு லக்கணம் எடுக்கும்போது மீன லக்கணம்னு எடுத்துக்கிறீங்க, தசாபுத்தி எடுக்கும்போது சந்திரன், இப்போ உதாரணமாக கேது தசை நடக்குதுன்னா இப்போ கேது சந்திரன்லேருந்து கணக்கு பண்ண மாட்டோம், லக்கணத்துலேருந்து கணக்கு பண்ணி எடுப்பாங்க. இது இருக்கக்கூடிய முரண்பாடுகள்னு பேச ஆரம்பித்தா நிறைய இருக்குது, நல்லது இருக்குது கெட்டது இருக்குது. ஆனாலும் இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய நல்லது கெட்டதெல்லாம் என்ன பண்ணுறேன், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை இன்றைக்கி பார்த்து வேலை முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி எங்கே இருக்குது கேது, எங்கே இருக்குது சந்திரன், முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி உள்ள சந்திரனோட அமைப்பு நீங்கள் வந்து தசை தான் நடத்துதுன்னா பரணி நட்சத்திரத்தை எடுத்துக்க. ஏன் நீங்கள் வந்து இன்னமும் அங்கே வந்து கேது தசையை பிடிச்சி நிற்கிறீங்க? கேது தசை முடிஞ்சு போச்சுன்னா நீங்கள் இன்றைக்கி சுக்கிர தசை வந்து சுக்கிரன் பரணி நட்சத்திரத்தை எடுத்துங்க, சூரிய தசை வந்து கார்த்திகை நட்சத்திரத்தை எடுத்துங்க. இந்த விஷயம் எங்கேயாச்சும் ஒரு ஜோதிடருக்கோ இல்லை ஜோதிட அறிவாளர்களுக்கோ ஆய்வாளர்களுக்கோ ஜோதிட நண்பர்களுக்கோ இது புரிஞ்சிச்சுன்னா, ஆமாம்ல கரெக்டு தானே, தசைக்கு நீங்கள் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே, அப்போ தசையோட நட்சத்திரத்தை ஏன் நீங்கள் எடுக்கலை? இவ்வளோ நாள் எடுக்கலை, அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. இத்தனை வருஷத்தில் ஜோதிடத்தில் யுகமாக இருந்த ஜோதிடத்தை ஏன் எடுக்கலைங்கிறது எனக்கு கேள்வி. ஏன் வயதோட்ட லக்கணம் ஒன்று இருக்குது, ஏஎல்பி லக்கணம்னு ஒன்று வச்சுருக்கோம், லக்கணங்கிறது அப்படியே இருக்குது. அப்போ ஏஎல்பி லக்கணம் இன்றைக்கி 23 வயசில் ஓகே 2 கட்டம் தள்ளி 3வது கட்டத்துக்கு வந்திருக்கு. மேஷ லக்கணம், ரிஷப லக்கணம், மிதுன லக்கணம். மிதுன லக்கணத்துலேயும் பாருங்கள் முடிஞ்சு போச்சு. மிதுன லக்கணத்துலேயும் வந்தால் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நான் யார் தெரியுமா அப்படிம்பீங்க. நீங்கள் பிறந்த அன்னைக்கு உள்ள லக்கணம், நீங்கள் யாருன்னு உங்களும் தெரியும் எனக்கும் தெரியும், 2 பேரும் என்ன பண்ணுவோம், வேன்னு படுத்திருப்போம், அம்மா சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவோம், அப்படி தான் இருப்போம், அவ்வளோதான் ஆச்சரியம். ஜோதிடம் வளர வேண்டிய இடத்துல இருக்கானே இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னமும் தேய்ச்சி மூட நம்பிக்கையில் நிறைய ஆச்சரியமாக கேள்விகளை கேட்டால் நிறைய வந்து ஜோதிடருக்கு நமக்கு விவாதம் தான் நடக்கும். நீ 10 பொருத்தம் வேண்டான்னு ஒரு பக்கம் சொல்கிறீங்க, 10 பக்கம் போவேன்னு சொல்கிறீங்க, நீங்கள் 2 பேருக்குமே இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தால் அப்புறம் மக்கள் என்ன பண்ணும்?
ஒரே ஜோதிடர் தான். பாரம்பரியம்னு நம்ம சொல்லக்கூடாது, பொதுவான ஜோதிடர்கள். ஒரு பக்கம் ஜோதிடத்தில் இப்போ திருமண பொருத்தம் பாருங்கன்னு சொல்கிறதும் ஜோதிடர்கள் தான், திருமண பொருத்தமே இல்லைன்னு சொல்கிறதும் ஜோதிடர் தான். இப்போ நீங்கள் உங்களுக்குள்ளே இவ்வளோ ஆர்குமெண்ட் வச்சுக்கிட்டு திருமண பொருத்தம் இப்படி பார்க்கணும்னு நான் 3வது ஒன்று வச்சேன்னா அதை தான் நீங்கள் 2 பேருமே பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க. அதுதான் ஆச்சு. இங்கே பாரியா நீங்கள் என்ன நடக்குதுன்னா இதனால் பாதிக்கப்படுறது மக்கள் தானே. நீங்கள் மக்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கணும்ல. அதை நீங்கள் அதே ஜோதிடத்தில் இங்கே இருக்குன்னு சொல்கிற பாரம்பரியம் முறைகளில் திருமண பொருத்தத்தை இப்படி பார்க்கலான்னு சொல்லலாம், திருமண பொருத்தம் இல்லைன்னு சொல்லலாம். இதுக்கு 2க்கும் கான்ட்ரவர்சி இவ்வளோ இருக்கு. ஒரே ஜோதிட முறைக்குள்ளே ஏன் இப்படி பண்ணுறீங்க? நான் இது நீங்கள் 2 பேரும் இப்படி அடிக்காதீங்க, இது 2மே இல்லை, நீனும் இப்படி சொல்லாத, நீனும் இப்படி சொல்லாத. இருக்குன்னு சொல்கிற நீ நிரூபிக்கலை, இல்லைன்னு சொல்கிற நீ நிரூபிக்கலை. அப்போ இருக்குன்னு சொல்கிற இல்லைன்னு நீ சொல்கிறேன்னா இன்றைக்கி வயதோட்ட லக்கணம்னு ஒன்று இருக்குது, ஏஎல்பி லக்கணம்னு ஒன்று இருக்குது. அதுக்கு தான் நீ பலன் பார்க்கணும். அதோட லக்கணத்தை குறித்து பாருங்கள். எவ்வளோ அழகாக நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் ஜோதிடர்களுக்கு அதுக்காக தான் நான் நிறைய பேருக்கு ஜோதிடர்களுக்கு வகுப்பே போட்டேன். ஜோதிடர்களுக்கு சாஃப்ட்வேரே ஃப்ரீன்னு சொல்லிவிட்டேன். எப்படி இப்போ கூட நேரடியாக அறிவித்தார் அந்த இதில் ஓம் சரவண யூடியூப் சேனலுக்காகவே. ஜோதிடர்களும் ஒரு ஏதோ ஒரு பட்டம் வாங்கியிருந்தா, ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தா உண்மையிலே சாஃப்ட்வேர் ஃப்ரீயாக கொடுத்து அட்லீஸ்ட் இது நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கூட பாருங்கள். பார்க்காம எப்படி பண்ண முடியும்? ஏன்னா மக்களுக்கு இது போய் சேரணும். அதுதான் இந்த ஓம் சரவணனுடைய நிகழ்வு. ஏன்னா இது மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னா இந்த நிகழ்வை மறுபடியும் நான் சொல்கிறேன், திருமண பொருத்தம் மட்டும் கிடையாது, இங்கே நிறைய கேள்விகளுக்கு நிறைய பதில்கள் நான் வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா நான் இங்கேருந்து வந்தேன், நான் தானே, நானும் வானத்துலேயும் குதிக்கல இல்லை. நானும் பாரம்பரிய ஜோதிடத்துலேருந்து ஒரு நிலைப்பாட்டில் இதில் இருக்கக்கூடிய நிறை குறைகள் இப்படியும் இருக்குது, இப்படியும் பார்க்கலாம் அப்படின்னா வயதோட்ட லக்கணம் இப்போ லக்கணம் மாறுங்கிறது எத்தனையோ என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆமாம் வயதோட்ட லக்கணம் இருக்குது அப்படின்னு இத்தனை வருஷமாக ஏன் சொல்லலை, இத்தனை வருஷம் ஏன் கேட்கல? அதுதான் கோவம். எல்லோரும் கேட்கணும்ல, கேட்கலாம்ல. ஏன் இப்படி மக்கள் இவ்வளோ நாளாக சொல்லியிருந்தா, அதான் எனக்கு முன்னாடி எத்தனையோ பேர் மக்கள் கேள்வி கேட்டிருந்தா இந்த அச்சய இலக்கணம்னு ஒன்று எப்போயோ வந்திருக்கும்ல, இன்னும் 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கும்ல, 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கும்ல. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு சில விஷயம் பொருந்து, ஒரு சில விஷயம் பொருந்தலை, அதை விட்டு நம்ம என்ன பண்ணுறோம், சரி பொறுத்து போகிறோம். நான் இப்போ பொறுத்து போக முடியாத இடத்துல இல்லை இது அச்சய இலக்கணம் ஒன்று இருக்குது, நீங்கள் இப்படி தான் பார்க்கணுன்னு நான் சொல்கிறேன்.